ரோட்ல வந்துகிட்டு குறிப்பா இந்த பரப்புரை கூட்டத்துல பெண்களுக்குன்னு தனியா பாக்ஸ் எல்லாம் அலாட் பண்ணிருக்காங்க. இந்த ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு? நான் இது ஒன்றும் சொல்ல போனீங்கன்னா வேற எந்த கட்சியிலும் இப்பெல்லாம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது. எங்க அண்ணன் வராரு, பெண்கள்லாம் சேஃப்டியா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆளுக்கு அதான். அதனால அவர் அவர் ஸ்பெஷல் எங்களுக்கோசரம் பெண்கள்லாம் சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு பண்றாருண்ணா. வேற எதுவும் இல்ல. மற்றபடி எல்லா இடத்துக்கும் தண்ணீர் வசதி, அதுக்கப்புறம் கழிவறை வசதி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எல்லாமே பண்ணிருக்காருண்ணா. எல்லாம் பெஸ்ட் தான். தளபதினாவே பெஸ்ட் தான், வேற எதுவுமே கிடையாது. கடந்த கூட்டங்களை ஒப்பிடும்போது இந்த முறை காவல்துறை ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கு? கண்டிப்பா கொடுப்பாங்க நம்புறோம். அந்த நம்பிக்கையில தான் எல்லாம் வந்திருக்கோம். கொடுக்கணும். என்ன பேசுவாருன்னு நீங்க எதிர்பார்க்குறது? எல்லாம் அதுக்காக தான் வெயிட்டிங். இந்த முறை ஈரோடு வராரு, ஈரோட்ல அவர் பார்க்க நீங்க வந்திருக்கீங்க. இது எப்படி ஃபீல் பண்றீங்க? இங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? என்ன ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? எங்க ஊருக்கு வந்திருக்காரு, சோ சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அவரை முக்கியமா எங்க ஊருக்கு வரவேற்கணும்னு வந்திருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கோங்கண்ணா. கண்டிப்பா நல்லது பேசுவார் நம்புறோம். கண்டிப்பா இது வரைக்கும் எதிர்பார்க்காத வரவேற்பு இருக்கும். சார் விஜய் சார் பத்தி சொல்லணும்னா அவர் முதலமைச்சரம்னா நம்மளுக்கு நல்லதுதான். அவரை பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் முதலமைச்சரானா நல்லதுதான். அதெல்லாம் நல்லதுதாங்க சார். நல்லா இருக்குங்க சார், சூப்பரா இருக்கு. அவர் முதலமைச்சரானா நல்லதாங்க சார். அவர் மட்டும் வந்தா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பிங்க சார். முதலமைச்சரானா அவர் ரொம்ப ஹாப்பிங்க சார். அவ்வளவுதாங்க சார். வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க சார். அது என்ன கொண்டு வரான்னா நல்லா இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்றேங்க சார். ஆனா என்ன கொண்டு வருவாருன்னு எனக்கு தெரியலங்க சார். இப்ப கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஈரோட்ல திறந்த வெளியில மக்களை சந்திக்க வராரு. இப்ப இந்த முன்னேற்பாடுகளை எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க? இந்த டைம் ரொம்ப சிறப்பாக தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரூர் அளவுக்கு இந்த டைம் பிரச்சனை வராது. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப பெரிய லாஸ் ஆனதுனால இந்த டைம் எல்லாமே சேஃப்டியாக தான் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே டிவிகே தொண்டர்களே இது வாட்டர் பாட்டில் அது எல்லாமே சப்ளை பண்ணுறாங்க. அதனால உள்ளே போனால் தான் தெரியும் எப்படி இருக்கும் என்னன்னு. ரோட் ஷோ அதுக்கப்புறம் மக்களை சந்திச்சு பேசிட்டு இருந்தாரு. இந்த முறை ரோட் ஷோ எல்லாம் அனுமதி கொடுக்க கிடையாது. அதே மாதிரி பொது இடத்துல மக்களை சந்திக்காம ஒரு ஒதுக்குப்புறமா அந்த மாதிரி பொதுக்கூட்டமா எல்லாம் மக்களை சந்திக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ஏற்பாடு மத்தியில திருப்தியா இருக்கு. ரொம்ப ரொம்ப திருப்தி தான். அவரை பார்த்தாலே போதும்னு மட்டும்தான் எல்லாருமே நினைக்கிறோம். ஸோ எங்களுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர் எங்க இருந்தாலும் பார்ப்போம். அவரை பார்க்க வரக்கூடிய கூட்டங்கள்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லி விமர்சனம் இருந்துகிட்டே வருது. அதை பத்தி இல்ல, நான் கண்டிப்பா மாறும் தான் சொல்றேன். ஏன்னா இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப நான் என்னோட குழந்தைய விட்டுட்டு தான், எங்க அம்மா கிட்ட குழந்தைய விட்டுட்டு தான் வந்திருக்கேன். சோ ஓட்டா மாறாதுன்றதெல்லாம் இல்ல, கண்டிப்பா எல்லாருமே ஓட் பண்ணுவாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். டிவிக்கே தான் வரும், கண்டிப்பா டிவிக்கே தான். ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு? ஆமாங்க, நாங்க ஈரோட்ல இப்ப இன்னைக்கு விஜய் வர்றதுக்காக பாத்தீங்கன்னா பழைய பர்மிஷன் தரக்கே ரொம்ப கெடுபிடி பண்ணாங்க. இதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல நிறைய மாநாடு நடந்திருக்கு. ஆனா இப்ப புதுசா விஜய் வரன்னு சொன்னோன்னே மட்டும் இங்க மாநாடுக்கு பர்மிஷன் தராம எஸ்பி ரொம்ப அலைய விட்டாங்க. எங்க அப்பாலாம் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கலெக்டர் ஆபீஸே போய் பர்மிஷன் வாங்கி கடைசி 5 நாள் தான் கன்ஃபார்மே ஆச்சு. அந்த டைம்ல குறிப்பிட்ட குறைஞ்ச டைம்லயே எல்லா முழு முயற்சியில நல்லா வேலை செஞ்சு ஏற்பாடா பயங்கரமா பண்ணிருக்காங்க. செங்கோட்டையன் தாவேக்கால சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு 50 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தை இந்த ஒரு கூட்டத்துல அவர் பிரதிபலிச்சு கண்டிப்பாங்கண்ணா. இது தமிழ்நாடு ஃபுல்லா எதிரொலிக்கும். செங்கோட்டையன் அவர்களோட 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையோட எல்லா வெளிப்பாடும் இந்த மாநாட்டுல தெரியும். இதுக்கு இந்த மாதிரி மாநாடு இது வரைக்கும் தாவேக்கா இது புதுசா பார்க்கும். புது வரவேற்பு கிடைக்கும். குறிப்பா காவல்துறையினர் 10 அடிக்கு ஒரு போலீஸ் இந்த ஒட்டுமொத்த திட்டமே காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி காவல்துறையோட இந்த செயல்பாடு எப்படி இருக்கு? நல்லதுதாங்கண்ணா. இப்ப அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பண்றாங்க. இது அவங்க கரூர்லயே பண்ணிருக்கணும். அவங்க பண்ணாம போனதை 41 உயிர் போனதுக்கான காரணமா இருந்துச்சு. இப்ப இதை நாங்க வரவேற்கணும்ண்ணா, காவல்துறை பண்ணிருக்காங்க. ஆனா நம்மளது லாஸ்ட் டைம் கரூர்ல ஏற்பட்ட துயர சம்பவம் அது ஆக்சுவலா திமுக சூழ்ச்சியினால நடைபெற்றது. ஓகேங்களா? அந்த திமுக சூழ்ச்சியின் காரணமாக இதுக்கு மேல திமுக எந்த ஒரு இடத்துலயும் சூழ்ச்சி எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இங்க நம்ம விஜயமங்கலத்துல ஃபுல் ஏற்பாடு நீங்களே பாப்பீங்க. எல்லாருமே செங்கோட்டையனோட வழிகாட்டுதலின் படி ஓகேங்களா, நம்ம இங்க விஜயமங்கலத்துல ஃபுல் ஏற்பாடு நீங்களே பாப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளோட செங்கோட்டையனோட வழிகாட்டுதலின் படி ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கிங் தனி வசதி இருக்கு.
தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு தனி வசதி இருக்கு, கழிப்பறை நம்ம போறதுக்கு தனி வசதி இருக்கு, எல்லா வசதியும் ஏற்பட்டு இப்ப நம்ம பொதுமக்கள் பாத்தீங்கன்னா அழகா சந்தோஷமா எல்லாம் ஜாலியா வர்றாங்க. இங்க பாருங்க, ஒருத்தர் வாட்டர் கேன் கூட இலவசமா வித்துக்கிட்டு இருக்காரு. நாங்க அவர் என்ன பேசுவார்னு எதிர்பார்க்கிறோம்னா கரூரை பத்தி பேசுவாரு அப்படிங்கிற நாங்க எதிர்பார்க்கிறோம். ஓகேங்களா, திமுக சூழ்ச்சியின் காரணமாக கரூர்ல இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த விபத்தை பத்தி எங்க தலைவர் இன்னைக்கு விஜயமங்கலத்துல பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். கரூருக்கு அடுத்து தமிழ்நாட்டுல நடக்க போற ஒரு கூட்டம் இதுதான். ஆக்சுவலா ரோட் ஷோ தலைவர் கட் பண்ணிட்டாரு அங்க கவர்மெண்ட்னால. ஓகேங்களா, ஆனா இங்க தமிழ்நாட்டுல கரூருக்கு அப்புறம் இங்க நடக்க போற முதல் கூட்டம் இதுதான். இந்த கூட்டத்துல நாங்க எதிர்பார்க்கிறோம் கரூரை பத்தி தலைவர் பேசுவாருங்கிறது. நாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உண்மையாலுமே நாங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது நாங்க கட்டுப்பாடோட தான் வர்றோம் எல்லாருமே. ஓகேங்களா, ஆனா இங்க கூட்டத்துல நடுவுல திமுக சூழ்ச்சியின் காரணமாக ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டுருமோங்கிற பயம் எங்களுக்கு இருக்கு. ஆனா நாங்க எங்க தாவைக்க தொண்டர்கள் அனைவரும் முழு கட்டுப்பாடோட இருக்கிறோம், முழு கட்டுப்பாடோட தான் வந்திருக்கோம். இங்க காவல்துறையோட ஒவ்வொரு அனுமதியின் காரணமாக நாங்க ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒவ்வொரு ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கோம். இப்போ வரைக்கும் மைதானம் முழுவதுமே காவல்துறை கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்கிறத பார்க்க முடியுது. 10 அடிக்கு ஒரு போலீஸ் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஏற்பாடுகள் காவல்துறை ஒத்துழைப்பு எப்படி இருக்கு? காவல்துறை ஒத்துழைப்பு இங்க வரும்போது ஃபுல்லா நல்லா தான் இருக்கு, பிரச்சனை இல்ல. ஆனா நம்ம இங்க கூட்டத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குங்கிறது, காவல்துறையோட ஒத்துழைப்பு எப்படி இருக்குங்கிறது நம்ம கூட்டத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா தாவேக தொண்டர்கள் அனைவரும் கட்டுப்பாடோட தான் இருக்கிறோம். நாங்க தற்குறி இல்ல, நாங்க அறிவாளிகள் அப்படிங்கறத எங்களோட கட்டுப்பாடுகளுக்குள்ள உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா, எங்க பேரு பிரபு, நாங்க அவினாசி தொகுதியிலிருந்து வர்றோம். எங்களோட தாவேக தலைவர் நகரம் திருமுருகன் பூண்டி நகரம், இவர்தான் எங்களோட தலைவர். நாங்க தான் கவுன்சிலருக்கு நிக்க போறோம். ஆனா எங்களோட தொகுதியில எங்களோட கவுன்சிலர் எங்களோட ஊர்ல இருக்கிற அனைவரும் தாவேக்காக்கு தான் ஓட்டு போட போறோம். நாங்க தாவேக்காரங்க, நாங்க தான் ஜெயிப்போம், இதுதான் உறுதி. ஏற்பாடுலாம் தெளிவா ஸ்கெட்ச் போட்டு பண்ணிருக்கிறாங்க. கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த சம்பவத்தை தமிழ்நாட்டில் எந்த கட்சிகளுக்கும் தொடரக்கூடாதுங்கிறதுனால தலைவர் தளபதி அதுல ஷார்ப்பா இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாருங்க. எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. தெளிவான ஏற்பாடுகள் இருக்கு, முன்னேற்பாடுகள். இல்ல, தொண்டர்களுக்கு அது ரோட் ஷோன்றது தலைவர் வழிநெடுக்க கோயில், அதாவது தேர் கோயில்ல இருந்து வெளியே திரும்பி கோயிலுக்கு போற மாதிரி இருக்கும். இது தனிப்பட்ட இதுல தலைவர் பாக்குற மாதிரி இருக்கு. எல்லாம் ஒண்ணுதாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில அந்த பாண்டிச்சேரி இஷ்யூவை பத்தி பேசினாரு. திருப்பூர்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் உற்பத்தி, அது இந்தியா லெவல்ல பேசக்கூடியது மஞ்சள் உற்பத்தி. ரெண்டாவது அந்த சாய கழிவுகளை பத்தி எல்லாம் தளபதி கண்டிப்பா பேசுவாருங்க. கண்டிப்பா எதிரொலிக்குங்க. அதாவது இந்த கூட்டம் ஓட்டா மாறும்னு கேக்குறாங்க. இவ்வளவு தூரம் நேத்தியில இரவுல இருந்தே இருக்கிறோம். ஒரு ஓட்டை தலைவர் தலைவதிக்காக போட மாட்டாங்களா சொல்லுங்க? 2026ல அதாவது யங்ஸ்டர்ஸ், அதாவது 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் தான் ஓட்டு போடுவாங்கன்னு கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சர்வேல சொல்லிச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாது. வயதானவர்கள் உட்பட ஒரு மாற்றம், எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு மாற்றத்துக்காக எல்லாரும் தமிழக மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சி இன்னும் 100 நாள் மட்டும்தாங்க இருக்கு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு 100 நாள் மட்டும்தான் அந்த ஆட்சி முடிவுக்கு வரும். அப்புறம் தலைவர் தலைமையில 2026ல மக்கள் ஆட்சி தொடருங்க. கண்டிப்பா அதாவது தலைமையும் கட்சியின் தலைமை சொல்லிச்சு, காவல்துறை கட்டுப்பாடுகள்லாம் இருந்தாலும் தலைவரை பாக்குற சின்ன வயசுல இருந்து திரையில் பார்த்த தலைவனை தரையில் பார்க்க ஆர்வத்துல பசங்க இது பண்ணுவாங்க. இருந்தாலும் தலைமை என்ன சொல்லுதோ அதன் தொண்டர்கள் நாங்க கட்டுப்படுறோங்க. அதாவது பாத்தீங்கன்னா கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அம்பேத்கரோட முதன்மை முழக்கமான ஒண்ணு. அதாவது சினிமாவில் திரையில் தோன்றிய தளபதி 2009ல மக்கள் இயக்கமாக்கினார். அன்னைக்கு எங்களை மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யும் போது எங்களை கற்பிச்சாரு.
இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு எங்களை மக்களை ஒன்று சேர்த்திருக்கிறாரு. 26ல புரட்சி, அம்பேத்கர் தத்துவம் படி புரட்சி. 2006ல எலெக்ஷன் வந்து புரட்சி மாறி களம் வந்து வேற லெவல்ல வந்து மாறுங்க. புரட்சி வந்து எழுச்சியா மாறி தலைவர் தலைமையில ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வருங்க. செங்கோட்டையனுடைய 50 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தை இந்த ஒரு கூட்டத்தில் அவர் பிரதிபலிச்சிருக்காரு. இந்த எப்படி இருக்கு? அது சிறப்பா இருக்குங்க. கொங்கு மாவட்ட பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68 தொகுதியில் இருக்கு. இதுல இன்னைக்கு எம்ஜிஆர் டைம்ல இருந்து புரட்சி தலைவி அம்மா டைம்ல இருந்து கொங்குன்னாவே அதிமுக கோட்டையா இருக்கு. இன்னைக்கு கடந்த 2001 எலெக்ஷன்ல கூட 48 தொகுதி அதிமுக அங்க ஜெயிச்சிருக்கு. இதே பாருங்க 26ல பாருங்க தலைவர் 50 தொகுதியை வந்து கொங்கு மாவட்டத்தை தட்டி தூக்க போறாருங்க. ஆனா நாங்க 63 வேளம்பாளையம் திருப்பூர் மாவட்டம் வந்திருக்கிறோம். தலைவர் சிஎம் ஆகணும், தலைவர் விஜய் சிஎம் ஆகணும்னு சொல்லி மாலை போட்டுக்கிறோம் பழனிக்கு. கண்டிப்பா 2026 அவர் தான் ஆட்சி அமைப்பாருன்னா தலைவர் விஜய் தான். அவ்வளவுதான். நல்லா அண்ணன் செங்கோட்டையன் அவர் நல்ல பாதுகாப்பு சூப்பரா பண்ணிக்கிறாரு. நல்லா ஃபீல்ட்ல இறங்கி வேலை செஞ்சுக்கிறாருன்னா சூப்பர். ஆல்ரெடி நாங்க நேரத்தில் 2 நாள் ஆச்சு வந்துங்க. ஆல்ரெடி ஆதவர்ஜனா நேற்று வந்தாரு, கொடுத்துட்டுங்க அவர்கிட்ட தலைவர்கிட்ட கொடுக்க சொல்லி அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. மறுபடியும் இன்னைக்கு இங்கே இருந்து வேற இடத்துல ரெடி பண்ண வந்தங்க. இப்ப எல்லாம் ட்ரம்ஸ் எல்லாம் வச்சேன். அவர் வரும்போது கொஞ்சம் வரவேற்பு பண்ணலாம். அது போலீஸ் கேட்டேன், பாடி கார்டுங்களை கேட்டேன், யாரும் வேணான்ட்டாங்க. அது கேன்சல் பண்ணிடுச்சு. மறுபடியும் இதை உள்ள எடுத்துன்னு போயிட்டு அவர் வந்து என்கரேஜ் பண்ண மக்களை வந்து என்கரேஜ் பண்றதுக்கு மறுபடியும் ரெடி பண்ணி உள்ள போறாங்க. உற்சாகம் பண்றது. ஆமா, அடுத்த 10 ஆமா ஆமா ஆமா. என்ன பாக்குறீங்களே நீங்களாம் கட்சிக்கு எல்லாருக்கும் போயிருப்பீங்க. ஆனா நீங்களே சொல்லுங்க, நாங்க சொல்லி தெரிஞ்சுக்கணுன்றதுல அது உங்களுக்கே தெரியாது. இப்ப நாங்க வயலாடு சொல்றதா நீங்க சொல்றதா அது இன்னும் மக்கள் ஏத்துக்குவாங்க. அது பாதுகாப்புல இப்பதான் செங்குட்டை சார் வந்திருக்கிறாருல, என்னன்னா எங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத ஒண்ணு சின்ன தப்பு. ஆனா இனிமேல் அந்த தடுப்பு நடக்காது. இன்னும் பவர் வந்துச்சுங்களா எங்களுக்கு. அனுபவம் இல்லை. நாங்க இதை விட இன்னும் என்ன இருக்கு? வணங்கண்ணா. நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கிராமம் சென்னிமலையிலேருந்து வரோம். அண்ணனோட வருகை நாங்கள் வெகு வருஷமே எதிர்பார்த்துட்டு இருந்தது. எங்கள் ஈரோட்டுக்கு மண்ணுக்கு எப்போ வருவார், எப்போ எங்களை ஆட்சி செய்ய வருவார் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நாள். நாங்கள் ரசிகர் மன்றத்திலேருந்து இருக்கிறோம். இப்போ அவர் ஈரோட்டு மண்ணுக்கு வருது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குண்ணா. கடந்த காலங்களில் வந்து ரோட் ஷோ வந்து மக்களை சந்திச்சுட்டு இருந்தாரு. இந்த முறை ரோட் ஷோக்கு எல்லாம் தடை விதிச்சிருக்காங்க. இங்கே பொதுக்கூட்டம் மூலியமாக தான் மக்களை சந்திக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து எங்களுடைய பார்வையில் நாங்கள் பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு அணுகுமுறை இப்போ நாங்கள் வந்து கையாண்டு எடுக்கிறோம் நாங்கள் நினைக்கிறோம்னா. எங்களுக்கு ஒரு நல்ல இடம் கொடுக்காம, ஸ்பேஸ் கொடுக்காம கவர்மெண்ட் எங்களை வழி நடத்துச்சு. இப்போ நாங்கள் கேட்டபடி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் கொடுத்து பண்ணாங்காட்டி எங்களுக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு சௌரியமா இருக்குங்க. இந்த கூட்டத்தில் நாங்கள் ஈரோடு பற்றி நிறையா அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாயக்கழிவு பிரச்சனை எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் இருக்க சுற்றி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ரொம்ப கெடுதலாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து கொஞ்சம் இடையூறாக நிறையா இருக்குது. அது மாதிரி நிறைய பிரச்சனைகள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைத்தறி நெசவாளர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப இப்போலாம் வந்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துருச்சு. அதுக்குண்டான முன்னேற்றங்கள் அதை பற்றி தளபதி பேசுவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக பேசுவார். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இளைஞர்களை வந்து அரசியல் படுத்தியிருக்காரு, ரொம்ப அரசியல் படுத்தியிருக்காரு. ஒரு முன்னுதாரணமாக என்னன்னா, செங்கோட்டையன் கட்சியில் இணையறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தாரு. அவர் வந்து எடப்பாடியார் வந்து கொடநாடு வழக்கில் ஏவுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ சில பேருக்குலாம் நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் அந்த விஷயம்லாம். வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நம்ம ஒரு திருப்பூரில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அப்படியே ஒர்க்கு வேலை முடிஞ்சது, ஓட்டு போடுறப்போ ஓட்டு போட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம். இப்போ அவர் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் போய் தேடி பார்த்தோம் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி கொள்ளை சம்பவங்கள் நடந்தது, அதெல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தளபதியினால நிறைய பேர் அரசியலில் வந்து இளைஞர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்வமாக இருக்கிறாங்க. சார் ஆல்ரெடி நாங்கள் வந்து 2026 எங்கள் தலைமை கூட்டணியாக யார் வரோம், எங்கள் தளபதி விஜயை முதல்வராக ஏற்றுக்கொண்டு யார் வருகிறாரோ கூட்டணி நாங்கள் இணைச்சிக்குவோம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீ படிப்படியாக அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டு இருக்கு. டிசம்பர் வந்துருச்சு, அடுத்து ஜனவரி பிப்ரவரிங்கும் போது இன்னும் அரசியல் களம் இன்னும் சூடு பிடிக்கும். தளபதி அந்த சூடை பயங்கரமாக ஏற்றுவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார். 2026 தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும்ன்றது எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு சார். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாத்துலேயும் ஓட்டர் ஐடி இருக்கு.
அப்படி இந்த பக்கம் பூத்தை திறந்து விட்டீங்கன்னா யாரும் ஏதோ எல்லாரும் ஓட்டு போனோம்னா ஓட்டு போட்டு போயிடுவாங்க. அது எந்த பிரச்சனையும் இல்லை. சும்மா சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க சார், அவ்வளவுதான். நம்ம மனசுக்கு தெரியும், தளபதி கட்சி ஆரம்பிச்ச உடனேவே ஓட்டு போடணும்னு நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்றது உங்களுக்கு 2026ல கண்டிப்பா தெரியும். ஈரோடு நான் என்ன பேசுறேன், ஈரோடு மக்கள்கிட்ட நாங்க மக்கள் பணியில ஈடுபட்டிருக்கோம். அப்போ மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆதரவு எங்களுக்கு வெட்ட வெளிச்சமா நல்லா தெரியுது. ஆனா எல்லா மக்களும் ஆளுங்கட்சி ஏத்துட்டு வெளியில் வரக்கு பயப்படுறாங்க. ஆனா அது கண்டிப்பா எங்களுக்கு ஓட்டா மாறுங்கிறது உறுதியா சொல்றாங்க.